ஹலோ மக்களே, வணக்கம். நிஃப்டி என்ன பண்ணுச்சு, அடுத்த ஹாட்டஸ்ட்டு ஆர் ட்ரெண்டிங் செக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவேஷன் குரு என்ன சொல்லியிருக்காரு. அப்புறம் ஐடி செக்டர் எங்கே போகுது, அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு ஐபிஓ வருது, அதோட த்ரெட்டு பற்றி ரொம்ப தமாஷா இன்றைக்கி ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள். பார்ப்போமா? இன்றைக்கி நான் முதல் அப்டேட், நிஃப்டி பாயிண்ட்டு ஆல்மோஸ்ட் 0.4 பிடிச்சிட்டு மெதுவாக ஏறிக்கிட்டே போகிறான் மேலே. மிட் கேப்பு ஸ்மால் கேப்பும் இன்றைக்கி ஒரு 0.2%ங்க. சில செலக்ட் ஸ்டாக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. இன்ஃபோசிஸ் 4 to 5% வந்து இன்றைக்கி மேலே ஏறி இருக்கு. இது வந்து ஷேர் வந்து இப்போ பைபேக் பண்ணுறாங்க September 11 அப்படிங்கிறது நியூஸு. சரி, இன்ஃபோசிஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கானே தன்னோட கம்பெனி மேலே, அப்படின்னா எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் வந்து தன்னோட கம்பெனி மேலே அவங்கவுங்க வந்து பாசிட்டிவாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐடி ஸ்டாக்கையும் பிடிச்சி இன்றைக்கி ஏற்றிருக்காங்க. இன்ஃபோசிஸ் மட்டுமே 217 பாயிண்ட் இன்றைக்கி வந்து சென்செக்ஸோட ஓவரால் கெயினில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. நிஃப்டி இண்டெக்ஸ் மொத்தமாகவே 2.7% இன்றைக்கி மேலே ஏறி இருக்குங்க. அகைன் ஆல் மேஜர் செக்டர்ஸ் எல்லாமே வந்து அட்லீஸ்ட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்றைக்கி வந்து க்ரீனில் இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த செக்டர்லேயும் வந்து இப்போது ரொம்ப பெரிய அளவுக்கான நெகட்டிவ் இல்லை அப்படிங்கிறது இதில் வந்து தெரிய வருது. இன்றைக்கி முக்கியமான தலைப்பு செய்தி வந்து இன்ஃபோசிஸோட இது தாங்க, பைபேக் அப்படின்னா என்ன? பைபேக் ஜென்ரலாக வந்து மார்க்கெட் எப்பயுமே வந்து பாசிட்டிவாக பார்க்கும். அதாவது தன்னுடைய ஷேரையே வந்து அந்த கம்பெனி திரும்ப வந்து உள்ளார வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். கடைசியாக ஒரு 2 வருஷமாக ஆல்மோஸ்ட் எந்த கம்பெனி வந்து பைபேக் வந்து ஐடி கம்பெனிஸ் எதுவுமே வந்து பைபேக் சொல்லலை. டிசிஎஸ் கடைசியாக சொன்னால் 3200 3400 சொச்சம் எங்கேயோ சொன்னான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பயும் வந்து ஸ்டாக் பெருசாக நகரலை. அது விட்டீங்க அப்படின்னா வந்து பைபேக்ஸ் கொஞ்ச நாள் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல டிப்ரெஸ்டு வேல்யூவேஷனில் வந்து இன்ஃபோசிஸ் வாங்குறான். இதுக்கு முன்னாடி 2017, 2019, 2021, 2022 அப்புறம் 2025 கிட்டத்தட்ட பாருங்கள், 2017 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 5 பைபேக் வந்து அவன் சொல்லியிருக்கான். இது வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேர் இது வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்க. இன்னொரு எண்ட் என்னென்னா, அதாவது தன்னுடைய நெட்வொர்த்தில் ஆல்மோஸ்ட் வந்து 14-15%, அதாவது ஒரு 15,000 கோடி வந்து கொடுத்து பைபேக் திரும்ப வந்து உள்ளார எடுத்துக்கிறான். சரி, இந்த வெறுமனே பைபேக்னே பண்ணிட்டு இருக்கீங்களே, அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏஐயில் ஒரு R&D பண்ணி ஏதாவது அடுத்து வந்து ஒரு க்ரோத் பார்த்து போகலாம்ல. திரும்ப ஏன்டா சர்வீஸ் செக்டர்லேயே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட தாட் இருக்குது. அதனால் ஒரு வாலட்டிலிட்டி வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. ட்ரம்ப் என்ன சொல்கிறார், திடீர்னு ட்ரம்ப் வந்து எனக்கு மூடு மாறிடுச்சு அப்படின்னாருன்னா என்ன சட்டுன்னு மேலே ஏறிடும். இன்னொரு ஒரு ட்வீட் வந்து நேற்று ஒருத்தங்க போட்டிருந்தாங்க, லாரா லூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ட்வீட் நேற்று போட்டிருந்தாங்க. அதாவது ட்ரம்ப் இஸ் கன்சிடரிங் பிளாக்கிங் US ஐடி கம்பெனிஸ் ஃப்ரம் அவுட் சோர்சிங் தேர் ஒர்க் டு இந்தியன் கம்பெனிஸ். இவங்க இப்போ வந்து அதை பண்ணாங்க அப்படின்னா என்னங்க பெரிய அளவுக்கு வந்து நெகட்டிவ்ங்க. ஏன்னா இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 52% வந்து அவங்களோட சேல்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து US பேஸ்டு. டெக் மஹிந்திராலாம் இன்னும் கூட ஜாஸ்தின்னு நினைக்கிறேன், 62-63% எங்கேயோ பார்த்தேன். அடித்தான்னா காலி தான். பட் அது வராதுங்கிறது தான் வந்து பொதுவான தாட். ஏன்னா வேற எங்கெங்க போவாங்க, லேபர் ஆர்பிட்ராஜ். நம்ம இன்னொன்று வெறுமனே கால் சென்டர் மட்டும் பண்ணலங்க. இப்போ வந்து கோடிங்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கும், ஆனாலும் கூட வந்து நம்ம இன்னும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுற அளவுக்கு இல்லை. இன்றைக்கி சில இதெல்லாம் பார்த்தேன். இப்போது வந்து விஷால் சிக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ஃபோசிஸ் CEO இருந்தார். அவருக்கும் நாராயணமூர்த்திக்கும் லடாய் ஆயிடுச்சு. அவர் 2016-2017 வந்து அவர் இப்போ ChatGPT இருக்கு இல்லைங்களா, அதோட பேரண்ட் கம்பெனி ஓப்பன் ஏஐ, அதில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாகவும், நாராயணமூர்த்திக்கு அது பிடிக்கல, ஸோ இது ப்ராடக்ட் கம்பெனி ஆகக்கூடாது, சாஃப்ட்வேர் கம்பெனியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாகவும் சில தகவல்கள். சரி, பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஐடி செக்டரில். செபி வந்து ஐபிஓ அப்ரூவல்ஸ், இதை வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ன் அரவுண்டில் வந்து அப்ரூவல் கொடுக்கணும், அதாவது வித்தின் 3 monthsக்குள்ளார அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்களாமா. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், கிரெடில்லா, ஃபிசிக்ஸ் வாலா, விஒர்க் இந்தியா, இந்த மாதிரி நிறைய ஐபிஓஸ் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி இந்த ஐபிஓ வந்து ஃபிசிக்ஸ் வாலா அப்படிங்கிற ஐபிஓவோட ரெட் ஹெரிங்
ப்ராஸ்பெக்டஸ், டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ், இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? டிஆர்ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அதில் வந்து 3800 crores வந்து இவன் ஐபிஓ லான்ச் பண்ண போகிறான். இதில் வந்து ஒரு ஹைலைட் விஷயம் என்னென்னா, ரொம்ப அன்யூஷுவல் ரிஸ்க் சொல்கிறான். ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட், சேஃப்டி கன்சர்ன், ஸ்லிப்பர் ஷாட்ஸ். இது என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா, இந்த கம்பெனி 2016 ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் இந்த கோச்சிங்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, நீட்டு, ஜேஇ, யூபிஎஸ்சி, அப்புறம் ஸ்டேட் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், இதுக்கெல்லாம் வந்து கோச் பண்ணுற ஒரு கம்பெனி. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்தையும் பண்ணுறான். இதில் வந்து 2024 வந்து ஏதோ ஒரு கிளாஸ் ரூமில் வந்து திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஸ்மெல் அடிச்சிருக்கு. ஸ்மெல் அடித்த உடனே வந்து நிறைய பேர் அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஸ்டாஃப் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பையனை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. அப்புறம் எஃப்ஐஆர் கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ஃபேக்கல்ட்டியை வந்து கம்பெனி விட்டு இது பண்ணிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் 2023 வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஸ்லிப்பர் எடுத்து அடிச்சிருக்கான் ஒரு ஃபேக்கல்ட்டியை. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரிஸ்கில் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. நல்ல தமாஷான தகவல்கள். இது வந்து ட்விட்டரில் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்குது. பயங்கரமான ஒலட்டைலான ஸ்டாக்காக இருக்கும். ஒலட்டைல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் பார்க்கலாங்க, தமாஷுக்கு வந்து பஞ்சமே இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில். அப்புறம் இன்றைக்கி வந்து திரும்ப நான் நேற்று சொன்ன மாதிரியே இருக்குது எனக்கு. ப்ரைம் ஃபோக்கஸ் நேற்று ஒரு ஸ்டாக் ஒன்று பார்த்தோம், அது இன்றைக்கும் வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. ப்ரெஷன் கேம்சாஃப்ட் வந்து திரும்ப அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. எதெல்லாம் வந்து ஜாக்கிரதையாக இருங்கன்னா வந்து நான் எதெல்லாம் வந்து ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னால் அது வந்து அடுத்த நாள் ஓடுது. பட் நேற்று 20%, இன்றைக்கும் திரும்ப 20% அப்படின்னும் போது வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அவ்வளோதான். வோல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த கம்பெனி வந்து 4% கீழே இறங்கியிருக்கு. ஏன்னா ப்ரொமோட்டர் வந்து நிறைய வந்து விற்க போகிறாங்க தன்னுடைய ஸ்டேக்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று பார்த்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேங்க. வேல்யூவேஷன் குரு அஸ்வத் தாமோதரன், இவர் ஆக்சுவலாக வந்து ஒரு சென்னையால் அடுத்த நெக்ஸ்ட் பிக் திங் இந்தியாவில் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்து பெரிய ஆளாகலாம், நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுங்களேன், ஒரு வைல்டு கெஸ். ஐடி, ஃபார்மா, ஹாஸ்பிட்டாலிட்டி இதெல்லாம் கிடையாதுங்க, ட்ராவல் டூரிசம்லாம் கிடையாது. அவர் சொல்கிறது வந்து இந்தியாவோட ஹெல்த் கேர் வந்து பெரிய அளவுக்கு பூம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, யூஎஸோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸில் அவங்களோட ஜிடிபியில் ஒரு பெரிய சங்க் வந்து இது தாங்க ஹாஸ்பிட்டல்ஸு அண்டு ஹெல்த் கேர் தான். ஸோ ஃபாரினில் யாராவது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அவங்க ஊர் சிட்டிசனாக இல்லாமல் நம்ம போய் மாட்டினோம் அப்படின்னா அவ்வளோதான், சொத்தையே எழுதி வைக்க வேண்டியதான். சின்னதாக ஒரு பல்ல பிடுங்கணும் அப்படின்னா கூட வந்து இந்தியாவுக்கு தான் வர்றாங்க ஜனங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து நம்ம தான் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறோம். ஆனால் இதை விட ரொம்ப ஹையாக வந்து ஆகும் அப்படிங்கிறதான் வந்து அவர் சொல்கிறது. இது நிஜமும் கூடங்க. ஸோ இதோட லிங்க் வந்து நான் இதில் போடுறேன், நீங்கள் டைம் இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்தியாவோட மார்க்கெட் பற்றி கேட்கும்போது வந்து இந்தியாவோட வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப ஹை தான், எல்லாரும் சொல்கிறதான் அவரும் சொல்கிறாரு. ஆனால் வெல்த்தி இண்டியன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க, தன்னுடைய இதை வந்து வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சர்ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு லெவலுக்கு மேலே. ரியல் எஸ்டேட் பெரிய அளவுக்கு பபுளில் இருக்குங்க, ஃபார் ஷுர் இருக்குது. அது தாண்டி நீங்கள் வந்து வேறு எங்கே போட போகிறீங்க, கோல்டு எவ்வளோ வாங்குவீங்க, அந்த லெவலை தாண்டி இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் உள்ளார தான் வருது. ஸோ இது வந்து இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, வெளியில் இருக்கிற எஃப்ஐஐஸும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஒரு 10-15 வருஷம் வந்து சைனா மேலே ரைட் பண்ணி நல்லா வந்து பைசா பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னும்போது இந்தியா தான் அப்படிங்கிறதான் வந்து எல்லாருடைய கன்சென்சஸ் வியூவும். அதனால தான் வந்து இந்தியாவோட மார்க்கெட் ரொம்ப ஹையில் இருக்குது. பட் இட் மே கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா யங் ப்ரொஃபஷனல்ஸ் நல்லா சம்பாதிக்கிறாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க, சுற்றி இதே தான். இன்டர்வியூஸ்லாம் நான் எதுக்கு பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா இன்டர்வியூஸையும் பார்க்கணுங்க. நான் வந்து ஜென்ரலாக எல்லா இன்டர்வியூஸையும் பார்ப்பேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்ப்பேன். பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஆக்ஷன் எடுப்பேனா அப்படின்னா ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். ஏன்னா இப்போது கிரிக்கெட்டில் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேனில் இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்டில் என்னோடய வியூ. நான் அதான் வந்து உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சுற்றி நம்ம வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஃபீல்டர் எந்த பக்கம் எப்படி நிற்கிறான், அவன் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான், ஆக்டிவாக இருக்கானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாமே தவிர நமக்கு எந்த விதமான ஆக்ஷன் நம்ம எடுக்கக்கூடாது. சில இடத்துல ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது நல்லது.
நமக்கு நம்முடைய ஸ்டாக்கில் என்ன ஏதாவது நடக்குதுன்னா அதை வந்து நீங்கள் கீனாக வாட்ச் மட்டும் தான் பண்ணணும். ஸோ லூஸ் பால்ஸ் மட்டுமே யூனிட் ஹிட். இது வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான். இதுதான் என்னோட வியூ. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இவரோட இன்டர்வியூ. இட்ஸ் குட் ஒன். அப்புறம் ஓவரால் டோன் வந்து இதுதாங்க, காஷியஸ்லி ஆப்டிமிஸ்டிக் அப்படின்றாங்க. இந்த காஷியஸ்லி ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை. ஆப்டிமிஸ்டிக்கா நாட் ஆப்டிமிஸ்டிக்கா அப்படிங்கிறது தான். பார்ப்போம். ஹாவ் எ கிரேட் டே. ஹோப்ஃபுல்லி இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு நான் இதில் விடுபட்டு போச்சு, நான் கவர் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஹாவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.